ஏய், என்னப்பா சந்திர, இன்னைக்கு பேப்பர்ல என்ன எழுதிருக்கு? அந்த பாக்ஸ்கான் கதை உண்மையா? முதலீடே பண்ணலன்னு சொல்றாவ. அவங்க போட்ட முதலீடு ஒருவேளை இன்ப நிதியோட இட்லி கடைக்குள்ள போயிருக்குமோ? என்னன்னாச்சு? நீங்க வேற முதலீடு 15,000 கோடின்னு சொன்னாங்க. ஆனா வேலை வாய்ப்பு ஏதாச்சும் வந்ததா? நானும் ஆட்டோ ஓட்டி ஓட்டி டயர் தேஞ்சே போச்சு. இந்த முதலீட்டை நம்பி நான் ஒரு லம்போவர்னி வாங்கலாம்னு இருந்தேன். ஆனா வந்ததோ ஒரு ஃபாக்ஸ்கான் ஃபிக்ஷன். அவங்களே எந்த முதலீடு பண்ணலன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, வெத்து டாக்குமெண்டோட வர்றாங்க. நம்ம டாக்ஸ் பணத்தை இப்படித்தான் வீணாக்குறாங்க. ஆட்டோ மீட்டர் ரீடிங்கை விட இவங்க கதை அதிகமா ஓடுது. எங்க நிலையோ இதை விட ரொம்ப மோசம்பா. நெல்லை எடுத்துட்டு போனா மூட்டைக்கு சாக்கு இல்ல, திறந்த வெளியில காயுது. ஆனா மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் மட்டும் கேக்குறாங்க. கேடு கட்டவனுங்க. களைச்சு போன எங்களுக்கு ஒரு டீ கூட தர மாட்டேங்கிறான். எடுபட்ட பையன். இந்த ஆட்சியோட நிர்வாக தோல்வியால விவசாய வளர்ச்சி வெறும் 0.09% குறைஞ்சு போச்சு. ஆமாப்பா, போன மாசம் கூட கிட்னி திருட்டுன்னு பேசி அந்த வீடியோ வைரல் ஆச்சுல. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா இன்னும் 40 பேரோட கிட்னியை உருவணும்னு நகைச்சுவையா பேசினாம்லா. அவர் பேசுறத பார்த்தா கிட்னி திருடுறதே முழு நேர தொழிலா பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதுவும் இல்லாம போன வருஷம் வெள்ளத்துக்காக 4,000 கோடி வடிகால் போட்டாங்களாம். ஆனா ஒரு கனமழையில 2 வயசு குழந்தை ஒண்ணு செத்து போச்சு. அந்த வடிகால் திட்டத்தை பார்த்தா அப்படி இருக்கு. வடிகாலுக்கு பதிலா வடியாத காலுன்னு சொல்லலாம். அவ்வளவு பணமும் வீணா போனதுக்கு யாரு காரணம்? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறானுவ. இதெல்லாம் பத்தாததுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல வேற கடன் ஜிடிபி விகிதத்தை ரெட் லைன் வரைக்கும் ஏத்தி விட்டுட்டானுவலாம். கடனை வாங்கி வளர்ச்சிக்கு பதிலா சம்பளம் கொடுக்கறாங்க. மொத்தத்துல தமிழ்நாடு ஒரு இஎம்ஐ நாடா ஆயிடுச்சு. மாசம் வட்டிய மட்டும் கட்டுனா போதும்னு முடிவு பண்ணிட்டானுவளோ. மக்களே, நீங்க இப்போ டீ கடையில சாதாரணமா பேசிட்டு இருந்தீங்களே, அது சாதாரண பேச்சு இல்ல. அது இந்த ஆட்சியோட பெருங்கலங்கம். இவ்வளவு தெரிஞ்சும் ஏங்க சும்மா இருக்கீங்க? இனிமே சும்மா இருக்க கூடாது. டீ ஆறி போறதுக்குள்ள முடிவெடுங்க. ஃபாக்ஸ்கான் என்ற பெயரில் வெளியிட்ட ஃபேக் கான் ரிப்போர்ட் விவசாயியை வதைத்த நிர்வாக தோல்வி, கிட்னி திருட்டுக்கு துணை போன கொடூரம், 4,000 கோடி வடிகால் போட்டும் குழந்தையை கொன்ற பாவம், சிஏஜி காட்டிக் கொடுத்த கடன் சுமை, விவசாயி முதல் ஃபாக்ஸ்கான் வரை உங்க அட்டூழியங்களை தமிழ்நாடு மக்கள் மறந்துட மாட்டாங்கடா. உங்க மேல அலட்சியம், ஊழல், பொய்ன்னு எல்லாமே நிரூபணமாயிருக்கு. மக்களே, உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை திருடி உங்க உரிமையை மறுக்கிற இந்த கோபாலபுரம் கும்பல்ஸ் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கிற நாள் வெகு தூரத்துல இல்ல. இந்த தில்லுமுள்ளு ஆட்சிக்கு எதிராக நீங்க எல்லாம் ஒன்னு சேரணும். அவங்கள வரவே கூடாதுன்னு சொல்லி ஓட ஓட விரட்டணும். கருணாநிதி குடும்பத்தோட டிஎன்ஏ இனிமே எந்த ஜென்மத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு மக்கள் குரல் ஒலிக்கட்டும். தமிழ்நாடு சரித்திரம் படைக்கட்டும். நான் நிம்மதியா ஒரு டீ குடிக்க முடியும். விடியலாட்சின்னு சொல்லிட்டு இப்படி தமிழகத்தையே இருட்டாக்கிட்டாங்களே, நாங்க என்னப்பா பண்றது? உங்க ஒவ்வொருத்தருடைய ஓட்டு அவர்களுக்கு வைக்கும் பாரு வேட்டு. நம்பிக்கையோட இருங்க. நாளை நமதே.